தேவேந்திர குல வேளாளர் மக்களை ஒரு நபர் தவறாக பேசிய விட்டார் என்றுடன் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்த ஆனந்தன் ஐயாசாமி அவர்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் சார்பாக நன்றிகள். இங்கு எனக்கு சில கேள்விகள். ஆனந்தன் ஐயாசாமி அவர்களை நீங்கள் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியும் இதுவரை மாஞ்சோலை மக்களின் பிரச்சனை பற்றி ஏன் பேசவில்லை? மாஞ்சோலை மக்களை சந்தித்து ஒரு ஆறுதல் கூட கூறவில்லை ஏன்? மாஞ்சோலை என்ற ஊர் பஞ்சாபிலே அல்லது டெல்லியிலோ கிடையாது. உங்களுக்கு அருகில் உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் உள்ளது. மாஞ்சோலை மக்களை பற்றி பாரதிய ஜனதா கட்சி இப்போது வரை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? மதுரை மாவட்டம் சின்ன உடைப்பு கிராம மக்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறியுள்ளது. சின்ன உடைப்பு கிராம மக்களின் வீடுகள் மற்றும் விவசாயம் செய்த நிலங்கள் அனைத்தும் வலுக்கட்டாயமாக எடுக்கப்படுகிறது. அதே பற்றி மதிப்புக்குரிய ஆனந்தன் ஐயாசாமி, நீங்கள் பேசாமல் இருப்பது ஏன்? உங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஏன் பேசாமல் உள்ளது? பன்னாட்டு விமான நிலையம் அமைப்பது மத்திய அரசின் கட்டளை. மத்தியில் ஆட்சி செய்வது உங்கள் பாரதிய ஜனதா கட்சி என்பதனால் தான் சின்ன உடைப்பு கிராம மக்கள் நடுத்தெருவில் நின்றாலும் உங்களுக்கோ அல்லது உங்கள் கட்சிக்கோ எந்த கவலையும் இல்லை. தேவேந்திர குல வேளாளர் மக்களை தவறாக பேசியதற்கே கொந்தளிக்கும் நீங்கள். தேவேந்திர குல வேளாளர் மக்கள் பாதிக்கப்படும் போது ஏன் கொந்தளிக்காமல் இருக்கிறீர்கள்? உங்களுக்கும் உங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேவேந்திர குல வேளாளர் மக்களின் ஓட்டு வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி நினைத்தால் நாளை பட்டியல் வெளியேற்றம் கிடைக்கும். ஆனால் அதை நீங்கள் செய்ய மாட்டீர்கள். பட்டியல் வெளியேற்றத்தை வைத்துதானே அரசியல் செய்கிறீங்க. பட்டியல் வெளியேற்றம் கொடுத்து விட்டால் இந்த மக்கள் தலித் என்ற சொல்லை பயன்படுத்த முடியாது. தலித் அரசியல் செய்ய முடியாது. இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்துவிடும். யாரும் இந்த மக்களை தவறாக பேச மாட்டார்கள். அதே வைத்து அரசியல் செய்ய முடியாது. உங்கள் கட்சியில் இந்த மக்களுக்கு பதவி கிடைத்துவிடும். பொருளாதார முன்னேற்றம் அடைந்து விடுவார்கள். இன்னும் பல உள்ளது. இது எதுவும் நடந்துவிடக்கூடாது என்ற ஒற்றை காரணத்தினால் மட்டுமே பட்டியல் வெளியேற்றம் தராமல் இருக்கிறீங்க. ஆனந்தன் ஐயாசாமி அவர்களை சின்ன உடைப்பு கிராம மக்களுக்கோ அல்லது மாஞ்சோலை மக்களுக்கோ அநீதி நிலைக்கப்பட்டால் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி இரண்டு கட்சியின் தோல்விக்கு தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் வேலை செய்வார்கள்.